வெல்கம் டு ஆல். நம்ம இந்த வீடியோவில் 2025ல் நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ரிலீஸ் ஆன ஒரு படமான தி எலக்ட்ரிக் ஸ்டேட் அப்படின்ற மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மில்லியா பாபி ப்ரௌன் அண்ட் கிறிஸ் பிராட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மூவியில் நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூவியோட ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ரோபோட்டுகள். இந்த ரோபோட்டுகள் எல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் உருவாக்கியிருப்பாங்க. இப்படி உருவாக்கி இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ரோபோட்டுகளுக்கு சுதந்திரம் வேணும் மனிதர்கள்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு போராட ஆரம்பிக்குது. இந்த போராட்டமானது அப்படியே போரா மாற ஆரம்பிக்குது. இந்த போரில் மனிதர்களால் ஜெயிக்க முடியல. ரோபோட்டுக்குனால தொடர்ந்து சண்டை போட முடியும். ஆனால் மனிதர்களால் தொடர்ந்து சண்டை போட முடியாது. ஏன்னா மனிதர்களுக்கு தேவையான உறக்கம், சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேவைப்படும். இந்த போரில் மனிதர்கள் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனால் உருவாக்கப்படுற ஒரு டிவைஸ் தான் நியூரோகேஸ்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ். இந்த டிவைஸை பயன்படுத்தி ஒரு ரோபோட்டோட நம்ம மனிதர்களோட மூளையை இணைக்க முடியும். அப்படி இணைச்சதுக்கப்புறம் நம்ம மனிதர்கள் எங்கேயுமே போக வேண்டாம், ஒரே இடத்துல இருந்து அந்த ரோபோட்டுகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி ஒரு டிவைஸ் மனிதர்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த டிவைஸை பயன்படுத்தி ரோபோட்டுகளுக்கு எதிரான போரில் மனிதர்கள் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கென ஒரு தனி இடத்த ஒதுக்கி அந்த இடத்த விட்டு இவங்க வெளியே வர முடியாத மாதிரி ஒரு பிரிசன் மாதிரி ஏற்படுத்தி ரோபோட்டுகளை அங்கே அடைச்சிடுறாங்க. மனிதர்கள் வெற்றிக்கு காரணமாக இருந்த ஒரு டிவைஸ்னா அது நியூரோகேஸ்டர் அப்படின்ற ஒரு டிவைஸ் தான். அந்த டிவைஸ் உருவாகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் நம்ம ஹீரோயினோட தம்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோயினோட தம்பி ஒரு ஆக்சிடென்ட் மூலியமா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவார். இப்படி கோமா ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட தம்பிக்கிட்ட அதிக பிரெயின் பவர் இருக்கிறத தெரிஞ்சுட்டு வில்லன் என்ன பண்ணுவான்னா நம்ம ஹீரோயினோட தம்பியை பயன்படுத்தி இந்த நியூரோகேஸ்டர் அப்படின்ற ஒரு டிவைஸை உருவாக்கியிருப்பான். இது மூலியமாக தான் மனிதர்கள் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த மூவியில் நம்ம ஹீரோயினோட தம்பி இறந்ததான் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயினோட தம்பியோட நினைவுகள் ஒரு ரோபோட்டுக்குள்ளே புகுத்தப்பட்டு அந்த ரோபோட் நம்ம ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடும். இப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஹீரோயினோட தம்பியை காப்பாற்றுறதுக்காக கிளம்புவாங்க. இதுக்கப்புறம் இந்த மூவியில் என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவியை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். எந்த ஒரு 18+ சீன்ஸும் இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு பர்சனலாக இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மூவி அப்படின்றது ரொம்பவே சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. எந்த இடத்துலையும் எனக்கு போர் அடிக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா தான் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியில் இருக்கிற டைலாக்ஸ் எல்லா டைலாக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்டு நம்ம ஹீரோவோட ஒரு குட்டி ரோபோட் ஒன்று இருக்கும். அந்த ரோபோட் பேசுகிற டைலாக்கெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சென்டிமெண்டலாகவும் இந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா ஒரு சில இடத்துல தான் கொஞ்சம் எமோஷன் சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த எமோஷன் சீன்ஸ் ரொம்பவும் பெருசாக இல்லைனாலும் நமக்கு அக்கா தம்பியோட பாசத்தை ரொம்பவே சூப்பராக சொல்கிற மாதிரி தான் அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மூவியோட ஆரம்பத்தில் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த நியூரோகேஸ்டர் அப்படின்ற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் மேபி ஸ்கூல்லையும் கூட யூஸ் பண்ணுவாங்க. இப்படி ஸ்கூலில் யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினையும் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இப்படி யூஸ் பண்ணாமல் இருந்து கடைசியில் தன்னோட தம்பிக்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த டிவைஸை யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி ஒரு சீனானது நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து 2024 ரிலீஸ் ஆன அட்லஸ் அப்படின்ற மூவிலையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா அந்த மூவியும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கான்செப்டில் கொண்டு போயிருப்பாங்க. காமெடி கலந்து இந்த மூவியை சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக முடிச்சிருந்தாங்க. இந்த மூவி யாராவது பார்க்காம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எதிர்பார்ப்புகளே இல்லாமல் வர்ற மூவிஸ் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் அந்த கேட்டகரியில் இந்த மூவி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மூவியை பார்க்கும்போது நமக்கே ஒரு கட்டத்தில் ஃபீல் ஆயிரும். ரோபோட்ஸும் மனிதர்கள் மாதிரி தான், அதுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத நம்மளை உணர வச்சுருவாங்க. இந்த மூவியோட பாதியில் ஒரு சீன் ஒன்று வரும். அந்த சீனில் என்ன காட்டுவாங்கன்னா ரோபோட்கள் தனக்கேற்ற மாதிரி சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கோம். யாருமே தொல்லை பண்ணியிருக்காது. ஆனால் மனிதர்கள் அந்த ரோபோட்டை டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா ஒரே ஒரு ரீசனாக தான் இருக்கும். மனிதர்களோட சுய லாபத்துக்காக அந்த ரோபோட்களை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த மூவியை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நல்லா ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த சீன் உங்களுக்கு கண்டிப்பாகவே ஃபீல் பண்ண வைக்கும். அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நான் சிம்பிளாக தான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த மூவியை போய் ட்ரை பண்ணி பாருங்கள்.